நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் இது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோசென்ட் பர்சன் தான். ஏன்னா அவருக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டு, ஏன்னா எந்த சாட்சியுமே இல்லை, அவர் எடுத்ததுக்கான எந்த ஒரு சாட்சியுமே இந்த இடத்துல இல்லை. எந்த முகாந்திரத்தில் நீங்கள் பண்ணுறீங்க? ஃபூட்டேஜ் எங்கே? கோவிலில் எடுத்த சிசிடிவி ஃபூட்டேஜ் எங்கே? நீங்கள் அவர் தான் எடுத்தாருன்றதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்தலாம்? புகார் கொடுத்ததன் பேர்லயே நீங்க ஆணித்தரமா இவர் தான் எடுத்துறாருன்றது எந்த பேஸ்ல நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்றீங்க? என்கொயரியே பண்ணலையே, ஃபுட்டேஜ் எடுக்கல, அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் நீங்க வாங்கல, ரெஜிஸ்டர் பண்ணல, எதையுமே நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கல, எதுவுமே இல்லை. அப்போ நீங்க வந்து அடிக்கிறதுன்ற மட்டும் ஒரு ப்ரொசீஜரை மட்டும் எப்படி கரெக்டா பண்றீங்க? ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் அடித்த காலம் போயிட்டு ஒரு ஊருக்காரனா இருக்கட்டும், ஒரு தெருக்காரனா இருக்கட்டும், நம்மையே வந்து கொன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். மேலிடத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும், அப்போ அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்க ஊரை சார்ந்தவனே நீ கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல. நிகிதா எங்க? யார் அந்த சார்ன்ற மாதிரி நிகிதா எங்கே? காவல்துறை ஒரு நபரை அடிச்சு கொல்றது அப்படின்றது நம்ம சினிமால பாக்குறது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனா நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் ஒரு படி மேல போயிட்டு இதெல்லாம் கேட்கும் பொழுது உடல் நடங்குது அப்படின்றத பதிவு பண்றாங்க. அஜித்குமார் அந்த கோயில் காவலாளி மரணத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐ உறுதிப்படுத்திட்டாங்க நடந்தது காவல்துறை மரணம் தான் என்று. வழக்கறிஞராக எப்படி பாக்குறீங்க? இல்ல, வழக்கறிஞரா பார்க்கும்போது உண்மை நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் இது. இது நம்ம பார்க்கும் போதே இது நடந்து ஒரு 6 மாத காலங்கள் இருக்கும். ஆமா, போன ஜூன்ல நடந்தது. ஸோ அப்பவே ரொம்ப அது கேள்விப்படும் போது ரொம்ப நெஞ்சை பதற வைக்கும் ஒரு காட்சியெல்லாம் இருந்துச்சு. ஆமா, அந்த சாவி போடுற இடத்துல இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோசென்ட் பர்சன் தான். அவர் ஏன்னா அவருக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டு, ஏன்னா எந்த சாட்சியுமே இல்லை, அவர் எடுத்ததுக்கான எந்த ஒரு சாட்சியுமே இந்த இடத்துல இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க வழக்கறிஞரா பாக்குறேன்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து உண்மையில ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பதிவு பண்ணவே இல்லை, புகாரை வந்து பதிவு பண்ணவே இல்லை. ஆனா அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு மட்டும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு, அஜித்குமார் அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை பண்றாங்க. எந்த முகாந்திரத்துல நீங்க பண்றீங்க? அங்க வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணீங்களா? இல்ல. அப்போ ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க அடிச்சீங்களா? அடிக்கணும், நகைகள் தான் அந்த எங்களுடைய டேர்ம்ஸ்ல ப்ராப்பர்ட்டி சொல். ஸோ நகைகளை நீங்க வந்து கைப்பற்றிட்டீங்களா? இல்லையே, கிடையாது. எந்த முகாந்திரத்துல நீங்க விசாரணை பண்றீங்க அடிச்சு? சரி, அடிக்கிறீங்கன்னா அப்படிதான் அடிச்சு விசாரணை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நீங்க வந்து மன ரீதியா கேட்டிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணியிருந்திருக்கலாம். நீ வந்து எடுத்தீங்களா, இல்ல அந்த ஃபூட்டேஜ் எங்க? கோவில்ல எடுத்த சிசிடிவி ஃபூட்டேஜ் எங்க? நீங்க அவர் தான் எடுத்தாருன்றதை எப்படி நீங்க உறுதிப்படுத்தலாம்? ஸோ புகார் கொடுத்ததன் பேர்லயே நீங்க ஆணித்தரமா இவர் தான் எடுத்துறாருன்றது எந்த பேஸ்ல நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்றீங்க? நம்ம ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு பொது கேள்விதான் மேம். பார்க்குற எல்லாருக்கும் அந்த கேள்வி தோணும். காவல்துறை வீடு தேடி வந்து ஒருத்தர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா காவல் நிலையத்துல அவர்கிட்ட விசாரணை நடத்துற போது அடிக்கலாமா? அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்க உறுதிப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலும் சரி, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வழக்குல இருந்து நீங்க இவங்க தான் தவறு செய்தாலுங்க நீங்க உறுதிப்படுத்தாம எப்படி வந்து நீங்க அடிக்கிறதுன்றத நீதிமன்றம் தானே மேம். நீதிமன்றம் தான் அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு. பட் இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, சில இடத்துல இப்போ நம்ம உண்மையிலேயே நடந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி செய்யறது தவறுன்றதுக்காக ஒரு போலீஸ் அடிக்கிறதுன்றது வந்து ஒரு காமன் தான் அது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது, விட்னஸ் இருக்கு, குழந்தைய வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்க, அடையாளப்படுத்துற. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததுமோ சம்பவத்தை போய் அடிச்சு என்கொயரி பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது வந்து முகாந்திரம் எதுவுமே இல்லைன்றது அவங்களுக்கு உண்மையாவே தெரியும். இதில் உண்மை இல்லை, அவன் வந்து நகை எடுக்கிறதுக்கான உங்ககிட்ட சிசிடிவி நீங்க என்கொயரியே பண்ணலையே, ஃபுட்டேஜ் எடுக்கல, அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் நீங்க வாங்கல, ரெஜிஸ்டர் பண்ணல, எதையுமே நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கல, எதுவுமே இல்லை. அப்போ நீங்க வந்து அடிக்கிறதுன்ற மட்டும் ஒரு ப்ரொசீஜரை மட்டும் எப்படி கரெக்டா பண்றீங்க? இந்த ப்ரொசீஜர் எதுவுமே நீங்க செய்யலையே. புகார் எங்க? அவங்க வீட்டுக்கும் நீங்க தெரியப்படுத்தல,
அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்துனீங்களா உங்க மகனை வந்து நாங்க வந்து விசாரணைக்கு கொலை அழைச்சிட்டு கொள்ளை வழக்குல நாங்க நகைகள் கொள்ளை சம்பந்தமா நாங்க வந்து விசாரணை பண்ண போறோம்னு தெரியப்படுத்துனீங்களா? தெரியப்படுத்தணும் இல்லையா? தெரியப்படுத்தணும் இல்லையா? தெரியப்படுத்தலையே. நீங்க தனியா அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அழைச்சிட்டு வந்து நீங்க எப்படி அடிச்சு விசாரணை பண்ணுவீங்க? அதுவே முதல்ல தவறு தானே. உண்மையிலே அது தவறு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நீங்க கேட்டிருந்தீங்க வெள்ளையர்கள் காலத்துல இருந்து இந்த முறை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே வந்து வெள்ளையர்கள் காலத்துல இருந்து வெள்ளையர்கள் வந்து தமிழர்கள், குறிப்பா தமிழர்களை வந்து நம்ம வஉசி போன்றவர்கள் எவ்வளவோ பேர் வந்து சுதந்திரத்திற்காக அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை, அந்த பிரிட்டிஷ் போலீஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. நம்பாலும் இருப்பாங்க காவல்துறையில. இருப்பாங்க. ஆமா, நடக்கும்போது சம்பவம் நடக்கும்போது அவங்க அந்த வேலையில இருக்கிறதால அந்த தமிழர்கள் கூட அப்படி நடந்திருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு காவல்துறைன்றது நமக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கவசம். அது இப்ப சாதாரணமா மனிதனையே இப்ப வந்து நமக்குள்ளேயே அப்ப ஆங்கிலேயர்கள் தமிழர்களை அடித்ததை விட ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் அடித்த காலம் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளையே நம்ம ஒரு ஊருக்காரனா இருக்கட்டும், ஆமா, ஒரு ஊருக்காரனா இருக்கட்டும், ஒரு தெருக்காரனா இருக்கட்டும், நம்மையே வந்து கொன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வேலையே பயிர் மீற கதை. இப்ப வந்து அப்படி ஆயிடுச்சு. இப்போ இன்றைய காலகட்டத்துல இப்ப அந்த காவல்துறையா இருக்கட்டுமே, யாரா இருந்தாலும் அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த ஒரு ஊருக்காரங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து அந்த மேலிடத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும், அப்போ அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்க ஊரை சார்ந்தவனே நீ கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல. அதிகார திமிருன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ அதிகார திமிரு. நீங்க வந்து அப்போ ஒரு சாதாரண வந்து ஒரு மனிதரை வந்து அப்ப ஈஸியா நீங்க அந்த அதிகாரத்தை வச்சு பண்ணிடலாம் இல்லையா? கொலை பண்ணிடலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அது தவறு தானே. நிக்கிதாவோட ரோல் என்ன மேம்? என்னதான் மேம் நிக்கிதாவை பண்ணலாம்? நிக்கிதா எங்க? நிக்கிதா என்ன பண்ணாங்க? இப்ப எங்க போயிட்டாங்க நிக்கிதா? யார் அந்த சார்ன்ற மாதிரி நிக்கிதா எங்க? நிக்கிதா மேல ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க கொடுத்த புகார் எங்க? அவங்க நகைகள் எவ்வளவு நகைகள் காணும், எவ்வளவு சவரன்ஸ் காணும், எதுவுமே அவங்க புகாரே கொடுக்கல. அவங்களோட புகார் எங்க? போடுங்க பப்ளிக்ல. இப்ப நிகிதா மேல ஒரு புகார் பதிவு செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்களுக்கு தண்டனை கிடைக்காதா? மக்கள் கேக்குறாங்க. மக்களுடைய கேள்வி நியாயமானது. ஏன் நிகிதாவை வந்து நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அவங்களுடைய கொடுத்த புகார் எங்க? புகாரை நீங்க பப்ளிக்ல காட்டுங்க. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க? புகாரே இல்லையே அங்க, எப்படி காட்ட முடியும்? அவங்க எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றாங்க, ஸ்கேன் எடுக்க போனேன்னு சொல்றாங்க. ஸ்கேன் பண்ண போன இடத்துல அவங்க குறிப்பிட்ட அவ்வளவு நகைகள் போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே போனாலும் நாங்க ஸ்கேனிங் போயிட்டு கோவிலுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. கோவிலுக்கு வந்தவங்க நகைகளையே கார்லயே வச்சுட்டு போகணும். அந்த நகைகளை தங்களுடைய ஹேண்ட்பேக்ல வச்சு கொண்டு போயிருந்திருக்கலாமே. ஏன் அவங்க எடுத்துட்டு போகல? இவங்களுக்கு அவனுக்கு அந்த கோவில்ல என்ன பிரச்சனையாச்சு? அந்த சிசிடிவி பார்க்கிங்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஸோ வேலட் பார்க்கிங் தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இவருக்கு டிரைவிங்கும் தெரியாது. ஸோ அந்த நபர் வந்து அஜித் பார்த்தீங்கன்னா வேலட் பார்க்கிங் தான் இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க. கீ மட்டும்தான் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்க? அது எல்லாமே அவங்க அந்த அம்மாவை சப்மிட் பண்ண சொல்லுங்க. எங்க அவங்களையே நீங்க வந்து கொண்டு வர மாட்டீங்க? இந்த ஒட்டுமொத்தமான இந்த சம்பவத்துல இதுதான் பெரிய அதிர்ச்சி. இது கேட்கும் பொழுது அதிர்ச்சியா இருக்குன்றதை நீங்க எது சொல்லுவீங்க? இது அதிர்ச்சியா இருக்கு, ஜீரணிக்கவும் முடியும்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப ஜீரணிக்க முடியாத விஷயம். அப்படி வந்து ஒரு மிருகத்தனமா அடிச்சிருக்கவே வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு விட்னஸும் இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஏதோ ஒரு டிஎஸ்பியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் கொடுத்த அழுத்தத்துல டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ நீ அவனை உங்களுக்கு தனியா இந்த மாதிரி போய் விசாரிக்கிறீங்களே, எந்த முகாந்திரத்துல நீங்க விசாரணை பண்றீங்க? அப்படி வந்து நீங்க ஒரு மிருகத்தனமா கொலை பண்ற அளவுக்கு, ஒரு மனிதனுடைய உயிர் போகிற அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவு பிரஷர் அவங்களுக்கு. அந்த நபர் யார்? ஏன் நீங்க அவங்க எல்லாரையுமே கொண்டு வாங்க. இந்த 10 பேரை வந்து நீதிமன்றம் வந்து வெளியில ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த போலீஸ் லாக்அப் பண்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ்ல சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வந்துட்டே தான், நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பாடம். இது நீதிமன்றமும் அதான் சொல்றாங்க, ஒரு பாடம். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை எந்த தவறுகள் செய்தாலும் எங்களை யாருமே கேட்க முடியாதுன்ற ஒரு அவங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒண்ணு இருக்கு. அது தைரியம் என்று நான் சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் 4 எழுத்துல சொல்றேன், நீங்க 3 எழுத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ள அந்த நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்காகவே இந்த
ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று. நிச்சயம் அறம் வெல்லும்னு எதிர்பார்ப்போம். நன்றி மேம். நன்றி.